இருக்கிறவங்கள்ட்ட இருந்து கொள்ளையடிச்சு இல்லாதவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரியான ஹெய்ஸ்ட் த்ரில்லர் வகைகள் நம்ம ஹியூமன் சைக்காலஜிக்கு நேச்சுரலாகவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி ரொம்ப ரீசெண்டாக நம்ம பாப்புலரான ஒரு ஹெய்ஸ்ட் த்ரில்லர் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், மணி ஹெய்ஸ்ட். அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு சூப்பரான ஹெய்ஸ்ட் த்ரில்லர் தான் ஸ்டீல். அது எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. ஸ்டீல் அப்படின்ற இந்த சீரீஸ் ரொம்ப ரீசெண்டாக தான் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகிருக்குது. இது ஹீஸ்ட் த்ரில்லர்லேயே இது ஒரு வித்தியாசமான ஹெய்ஸ்ட் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்றது அந்த ஹெய்ஸ்ட் த்ரில்லரை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். லண்டனில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை செட்டப் தான் இந்த ஸ்டீல். லண்டனில் லாக்கில் கேபிட்டல் அப்படின்னு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய இந்த மக்கள்கிட்ட இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க பென்ஷன் ஃபண்ட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுற ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. அந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ரிட்டர்ன்ஸாக மேனேஜ் பண்ணுறாங்க. பல பில்லியன் ஃபண்ட்ஸை அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நாள், ஒரு சாதாரணமான ஒரு நாளில் எல்லா எம்ப்ளாயீஸும் இருப்பாங்க. அப்போது திடீர்னு அந்த உள்ள என்ட்ரி ஆவாங்க. ஒரு 6-7 பேர் என்ட்ரி ஆவாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாமே உள்ளே வருவாங்க. உள்ளே வந்துட்டு கையில் துப்பாக்கி வச்சுருப்பாங்க. உள்ளே வந்துட்டு, நாங்கள் உங்களை எதையும் செய்ய போகிறதில்ல, நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க, தேவையில்லாத எந்த வேலையும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு ரூம்குள்ளே கொண்டு போய் அடைச்சி வச்சுருவாங்க. அவங்க கேட்பாங்க, இந்த ட்ரேட் ப்ராசஸிங் டீம், அந்த ட்ரேட் ப்ராசஸிங் டீம் தான் வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த டீமு, அந்த டெக்னாலஜி தெரிஞ்சவங்க. அதில் யார் இருக்கான்னு கேட்பாங்க. 2 பேர் கை தூக்குவாங்க. அந்த 2 பேர் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு கையில் இருக்கிற பென்ட்ரைவை கொடுத்து, இந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை எல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னா, அந்த லூக் அப்படின்ற அந்த கம்ப்யூட்டர், அந்த ட்ரேட் ப்ராசஸிங் டீமில் இருந்த அவன் என்ன சொல்லுவான்னா, எல்லாம் வயசானவங்க பென்ஷன் ஃபண்ட்ஸு அப்படின்னு, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி முனையில் அங்கே இருக்கிறவன் சொல்லுவான். அவன் வந்து அப்படியே கதறுவான், பயப்படுவான், இல்லை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபண்ட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் இதெல்லாம் கார்டியன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேங்க் அதை ஹோல்ட் பண்ணும். இவங்கள்ட்ட இருந்து அப்ரூவல் வந்திருக்கு, நீங்கள் தான் அதை ஒரிஜினலாகவே பண்ணீங்களா அப்படின்னு கார்டியன் பேங்க்கு திருப்பி ஃபோன் பண்ணுவாங்க. அந்த ஃபோனை அவங்க இருக்கிற இன்னொரு ஜாரா அப்படின்னு இன்னொரு ட்ரேட் ப்ராசஸிங் எம்ப்ளாயி, அவங்க தைரியமாக அந்த ஃபோன் அட்டன் பண்ணி துப்பாக்கி முனையில் இருந்தாலும், எஸ் நாங்கள் தான் பண்ணோம், நீங்கள் அப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அப்படின்ட்டுருவாங்க. இதுக்கிடையில் அந்த ரூமில் அடைச்சி வச்சிருந்த ஒருத்தன் தன்னோட சிக்னல் காமிச்சு பக்கத்து தூரத்தில் இருக்கிற இன்னொரு ஆஃபீஸ்க்கு தங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவான். போலீஸும் கிட்டத்தட்ட வந்துடும். அப்போ இந்த 6-7 பேரும் வந்து அந்த பென்ட்ரைவில் அந்த ட்ரேட் ஃபுல்லாத்தையும், அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாத்தையும் ஏற்றிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுவாங்க. போலீஸ் வந்தவங்க கம்ப்ளீட்டாக சர்ச் பண்ணுவாங்க. அந்த வந்த ஃபோட்டோஸில் இருக்கிறவங்க அந்த சிசிடிவி எல்லாம் வச்சு யார் யாருன்னு பார்த்தாங்கன்னா, அவங்க யாருமே அந்த டேட்டா பேஸில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்தவங்க எல்லாருமே வேறு ஒரு ப்ராஸ்தட்டிக் முகத்தில் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் இல்லை. இதுக்கிடையில் போலீஸ் சந்தேகப்படுவாங்க, இவ்வளவு பெர்ஃபெக்டாக, இவ்வளவு டீட்டெயிலாக வந்து அந்த அக்கௌண்ட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, யார் அப்ரூவ் பண்ணுறா, இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா இந்த பேங்க்கில் இருக்கிறவங்க யாரோ தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு போலீஸு முதல்ல சந்தேகப்படும். இந்த பேங்க்கில் இருக்கிறவங்க தான் இந்த ஒட்டுமொத்த கொள்ளைக்குமே மாஸ்டர் மைண்டா. அப்படி இருந்தாங்கன்னா ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க? இந்த 4 பில்லியன் ஃபண்ட்ஸ், கிட்டத்தட்ட 4 பில்லியன் ஃபண்ட்ஸு என்ன ஆச்சு? ஒட்டுமொத்த இங்கிலாண்டே வந்து கதிகலங்கி போயின்னு இருக்கும். ஏன்னா பென்ஷன் ஃபண்டு. இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு? இதுதான் இந்த ஸ்டீல் அப்படின்ற இந்த வெப் சீரிஸோட ஒரு 1 லைன் கதை அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் ஜாரா, லூக்கு, அதுக்கப்புறம் டிமெட்ரி அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர், அப்புறம் எல்லி அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர், டேரன் யோஷிதா அப்படின்ற ஒரு ஃபைனான்ஷியல் இன்வெஸ்டிகேட்டர், இப்படின்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. இவங்க ஒவ்வொருத்தங்களுக்குள்ளும் நடக்கிற சின்ன சின்ன அண்டர்ஸ்டாண்டிங், ரிலேஷன்ஷிப், யார் மேலே யார் சந்தேகப்படுறாங்க. போலீஸ் அப்படின்ற இருக்கிற அந்த டிமெட்ரி அப்படின்ற அந்த மெயின் ஹீரோ லீடு, அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேரக்டரை வடிவமைச்சிருப்பாங்க. அவர் வந்து ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட 100,000 பவுண்ட்ஸு கடனில் இருக்கிறார். ஏன்னா அவர் வந்து கேம்பிளிங் அடிக்ட், கேசினோ, போக்கர் இதெல்லாம் விளையாண்டு ஆல்ரெடி அவருக்கு ஒரு 100,000 பவுண்டு கடன் இருக்கும். ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி கடன் இருக்கும். இப்படியாப்பட்ட ஒரு ஆள் இவ்வளோ பெரிய ஃபண்ட்ஸை டீல் பண்ணுறப்போ அவரும் எப்போ வேணால் ஸ்லிப் ஆகலாம் அப்படின்ற மாதிரியே அந்த கேரக்டரை கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கிடையில் இந்த கதையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லூக் அண்ட் ஜாரா, இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அவங்களுக்கு இதில் சம்மந்தம் இருக்கா, இது இருக்குது அப்படின்னா எப்படி அவங்க அதில் சம்மந்தப்பட்டாங்க, ஏன் அந்த சேலஞ்சு அப்படின்ற ரொம்ப விறுவிறுப்பான ஒரு சீரீஸ் தான் இந்த ஸ்டீல். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தமிழில் யாரும் இந்த சீரீஸ் பற்றி ரிவ்யூ பண்ணாங்களான்னு தெரில. நான் பார்த்ததுலேயே அந்த
அல்டிமேட்டமாக ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஹூக்கில் வச்சு சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. அண்டு எண்டில் இவங்க அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு ரிவீல் பண்ணுறப்பெல்லாம் வந்து வாவ் சூப்பரியா, ரொம்ப ரொம்ப அட்டகாசமான, அதுவும் இன்ஃபேக்ட் இவங்க சொல்கிறது வந்து ஒரு மெசேஜோட இந்த சீசனை அவங்க முடிச்சிருப்பாங்க. அதுதான் இதை அடுத்த சீசனுக்கெலாம் கொண்டு போகாமல் இந்த சீசன்லேயே இவங்க எண்டும் போட்டு அற்புதமான ஒரு மெசேஜோட முடிச்சிருப்பாங்க. நிறைய ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் இதில் வரும். இந்த பென்ஷன் ஃபண்ட்ஸு, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் அனலிஸ்ட் அப்படின்னு இந்த ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் வர்றப்ப மட்டும் நமக்கு கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் கதை ஓட்டத்தில் அதோட பேசிக் என்ன அப்படின்றது நமக்கு புரிகிறதுனால ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் வந்து செம்ம ரேசி விறுவிறுப்பாக போயிருப்பாங்க. இந்த ஜாரா அப்படின்ற கேரக்டர் சுற்றி தான் இந்த ஒட்டுமொத்த கதையுமே ட்ராவல் ஆகும். முழுக்க முழுக்க லண்டனோட அந்த பிஸியான வாழ்க்கை, லண்டன் ஸ்ட்ரீட்ஸு இதெல்லாத்தையும் பார்க்கணுன்னாலும், அதுவும் அந்த ஃபினான்ஷியல் கேபிட்டல், ஏன்னா லண்டன் தான் உலகத்திலே ஃபினான்ஷியல் கேபிட்டல் அப்படின்வாங்க. ஃபின்டெக் கம்பெனி, ஸ்டாக் புரோக்கிங், பேங்க் எல்லாத்துக்கும் லண்டன் தான் மிகப்பெரிய ஒரு மையப்புள்ளியே. அங்கே நடக்கிற மாதிரியான இந்த செட்டப் வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் MI5 லண்டனோட ஸ்பை ஏஜென்சி அவங்களும் இதில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. அவங்களோட ரோல் என்ன, அவங்களோட பவர் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்து அப்படியே வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தும். ஒரு ஃபினான்ஷியல் கிரைம் த்ரில்லர் பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டீல் நிச்சயமாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு கிஸ் சீன் வரும். மற்றபடி மற்ற மாதிரியான காட்சிகள்லாம் எதுவும் இருக்காது. அங்கங்கே ஆங்கில எஃபர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ ரொம்ப கேஷுவலாக தமிழ் சினிமாவே வந்ததுனா டெஃபினட்டாக ஒரு 15+ அப்படின்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா மஸ்ட் வாட்ச் இந்த ஸ்டீல் அப்படின்ற இந்த வெப் சீரிஸ். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸில் இருக்குது, தமிழில் கிடையாது, அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸ்பாய்லர்ஸ்லாம் இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான ரிவ்யூஸ், ரெக்கமெண்டேஷன்ஸ், வெப் சீரிஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா பற்றின பாட்காஸ்ட், ஒப்பீனியன்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா சினிமா கிச்சடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.